நல்லா இருக்கீங்களா? இருக்க சாமி. என்ன காளியப்பா, நேத்து தான் செருப்பு வேணும்னு சொன்னேன், அது கூட தைச்சிட்டு வந்துட்டியா? சாமி, நீங்களும் உங்க குடும்பமும் என் பரம்பரைக்கு செய்திருக்கிற உதவிக்கு என் தோலையே உங்களுக்கு செருப்பா தைச்சு போடணும். ஆனா இந்த பாவிப்பைய தோலுக்கு உங்க பாதத்தை தொடக்கூட பார்த்ததே இல்லையே. போட்டுக்குங்க சாமி. காளியப்பா, நீ தைச்சு கொடுத்த செருப்பை போட்டு நடந்தா அப்படி ஜம்முன்னு தேர்ல போற மாதிரி இருக்கும். ஆமா, உன் மகன் MA பரிசு எழுதி முடிச்சுட்டானே, மேல என்ன செய்ய போறான்? என்ன சாமி தெரியாத மாதிரி கேக்குறீங்களே? அவனை ஒரு கலெக்டர் ஆக்கி பாக்கணும்னு தானே நான் கனவு கண்டுகிட்டு இருக்கேன். அவனை ஒரு கலெக்டர் ஆக்கி உங்க காலில் விழுந்து ஆசி பாக்குற வரையில நான் கண்ணை மூட மாட்டேங்க. எசமானோட ஆசை இருக்கு, என் ஆசை நிறைவேறி போயிருங்க. சிப்பிக்குள்ள முத்து, சேத்துல செந்தாமரை, நிலக்கரிக்குள்ள வைரம், கால் செருப்பு தைக்கிற வீட்டுல கலெக்டர். காளியப்பா, நம்ம கையில என்ன இருக்கு? எல்லாம் எழுதி வச்சபடிதான் நடக்கும். வேலை பாரு. என்ன நிக்கிற, கூட எடுத்துப்பா. உரமெல்லாம் வாங்கிட்டியா? எல்லாத்தையும் வாங்கிட்டேன். இந்தா பில்லு. என்னடா இது? மூட்டைக்கு 4 ரூபாய் விலை ஏற்றிட்டாங்க. இப்படி நாம வாங்குற பொருட்கெல்லாம் விலை ஏற்றிடுவாங்க, நாம விக்கிற நெல்லுக்கு மட்டும் விலை ஏற்ற மாட்டாங்க. இப்படி இருந்தா நம்ம எப்படி விவசாயம் பண்றது? ஊர்தவன் கணக்கு பார்த்தா உழக்கு கூட மிஞ்சாது. பரவாயில்லையே, விவசாயத்தை பத்தி இவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்க. இந்த காலத்து பசங்க பள்ளிக்கூடத்துல கால எடுத்து வச்ச உடனே விவசாயத்துக்கு விவாகரத்து கொடுத்துறாங்க. நீ என்ன பட்ட படிப்பு படிச்சிருந்தா என்னோட வயல்ல இறங்கி வேலை பாக்குற பாரு, நான் ரொம்ப பெருமைப்படுறேன். சம்பந்தம் படிப்பு படிச்சுட்டேங்கிறதுக்காக நகத்தை அழுக்கு ஓட்டக்கூடாதுங்கிற ஜாதி இல்லடானா. பள்ளிக்கூடத்துல படிக்கிறது வெறும் எழுத்துதான். வாழ்க்கைய படிக்கணும்னா வயலுக்கு வந்தே ஆகணும். கரெக்ட். இந்த காலத்து பசங்களுக்கு தென்னை மரம் எப்படி இருக்கும், வாழை மரம் எப்படி இருக்கும்னு டிவியில வயலு வாழ்வு நிகழ்ச்சியில படம் போட்டுல காட்ட வேண்டிய இருக்கு. அதனால தாண்டா பட்டமளிப்பு விழா கூட இனிமே பண்ணைகள்ல தான் வைக்கணும். அது மட்டும் இல்ல, இன்டர்வியூல கூட நாத்து நட தெரியுமா, பாத்தி வெட்ட தெரியுமா, உழ தெரியுமான்ற கேள்வி எல்லாம் கேட்கணும். டேய், நீ கேட்கிற கேள்விக்கும் குமாஸ்தா வேலைக்கு என்னடா சம்பந்தம்? ஏண்டா, இன்டர்வியூல ஹேமா மாலினி பொண்ணு பேர் என்னன்னு கேக்குறாங்க. ஹேமா மாலினி பொண்ணுக்கும் குமாஸ்தா வேலைக்கு என்னடா சம்பந்தம்? பேசுறா. நான் மட்டும் சர்வாதிகாரியா இருந்தா என்ன பண்ணுவேன் தெரியுமா? 10 வருஷத்துக்கு பல்கலைக்கழகத்துல இழுத்து மூடிட்டு எல்லா பசங்களையும் சேர்த்துல இறங்கி நாத்து நடுங்களான்னு சொல்லுவேன். எப்படி? அதனாலதான் நீ சர்வாதிகாரியா ஆகல. எங்கடா போற? போயிட்டு நான் புள்ள எடுத்து வந்துடுறேன். போடா, முன்னாடி போறியா? பாத்துடா. நீயா இந்த கட்சி சுத்தியா? அப்பா, ஏயா கொஞ்ச நேரம் துக்குறதுக்கே இந்த மூச்சு விடுறியே. உன்னை நெஞ்சுக்குள்ளேயே சுமந்துட்டு இருக்கேனே, எனக்கு எவ்வளவு கணக்கும். என்ன நெஞ்சுக்குள்ளே சுமந்துட்டு இருக்கியா? எங்க பாக்கலாம். ஏயா என் மேல அவ்வளவு ஆசையா? அப்ப நான் சொன்னதுல செய்வியா? என்ன செய்யணும்? நான் உன் காதை கடிக்கணுமா, இல்ல கணத்துல முத்த கொடுக்கணுமா, இல்ல அப்படியே உன்னை தூக்கி? அதெல்லாம் ஒண்ணு வேணாம். அந்த புல்லுக்கட்டை தூக்கிட்டு என் வீடு வரைக்கும் வா. அது எதுக்கு புல்லுக்கட்டு? அப்ப ஒண்ணு செய்வோம், அந்த புல்லுக்கட்டை நான் தூக்கிக்கிறேன், என்ன நீ தூக்கிக்கோ, என் வீடு வரைக்கும் வா. இதுக்கு புல்லுக்கட்டே பரவாயில்லையா? அப்ப தூக்கு. ஓடு. என்ன நீ அடிச்சுட்டே இருக்க? என்ன பார்வை வேண்டி கிடக்கு? போயா போயா போராட்டு கால. திங்கள் பிரசவிக்கும் நிறையுமா,
திங்கள் பிரசவிக்கும் நிறை. நான் கவிதை எழுதிட்டு இருக்கேன்ல, இப்படி டிராக்டரோட என் கற்பனையை கலைச்சிட்டியே. ஏங்க உங்க கற்பனை கலைக்கிறதுக்கு கவிதை எழுதுறதுக்கு இப்ப கம்ப்யூட்டர் வந்துருச்சுங்க. நீங்க வீணா சிரமப்படுறீங்க. கம்ப்யூட்டர் பத்தி எல்லாம் தெரியுது, சத்தம் இல்லாம டிராக்டர் ஓட்ட தெரியாது. ஏங்க உங்களுக்கு சத்தமே ஆகாதா? நீங்க என்ன அசுன பறவையா? என்னது அசுர பறவையா? அப்படி ஒரு பறவை இருக்கா? அது கூட தெரியாமதான் கவிதை எழுதிட்டு இருக்கீங்களா? அசுன பறவைங்கிறது சங்கீதத்தை கேட்டுக்கிட்டே உயிர் வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த நேரத்துல வேற சத்தத்தை கேட்டா அது செத்து போயிடும். நீங்க எப்படி? சரி, நீங்க என்ன கவிதை எழுதுறீங்க? அதை நான் படிக்கலாமா? கவிதை படிக்கணும்னா அறிவு வேணும். ஏன் கவிதைங்க எல்லாம் கற்பூரம் மாதிரி. அந்த வாசனையில உனக்கு எங்க தெரிய போகுது? உங்க கவிதை கற்பூர மாதிரி தானே? அப்ப கொளுத்திர வேண்டியதா? கிண்டலா உன்னை? உங்களுக்குள்ள என்ன தகராறு? உங்க சத்தம் சால வரைக்கும் கேக்குது. ஒண்ணுமில்ல சம்பந்தம். துளசி ஏதோ கவிதை எழுதிட்டு இருந்தாங்க, அதை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். துளசியோட கவிதை பத்தி எனக்கு தெரியாதா? ஆஹா, தென்றல், நிலா, மேகம், இத பத்தியே எழுதிட்டு இருக்கோம். இதுக்கு மேல போறதுக்கு சக்தியும் இல்ல, சங்கதியும் இல்ல. இந்த பாருமா, இந்த பழசெல்லாம் விட்டுரு. இதெல்லாம் இனிமேல் செல்லுபடி ஆகாது. கடப்பாறை, மண்வெட்டி, பம்பு செட்டு, டிராக்டர், இத பத்தி எழுது. அதுதான் நாட்டுக்கு தேவை. கிண்டலா இருக்கா? நீ வேணா பாரு, என் கவிதை எல்லாம் பத்திரிகையில வராம நான் கல்யாணமே படிக்க போறது இல்ல. அவ்வளவுதானே? கவலையை விடு. உன் கல்யாண பத்திரிக்கையில ஒரு பக்கத்துக்கு உன் கவிதையை அச்சடிச்சிருவான். உன்னை புத்திசாலின்னு நினைச்ச? உனக்கும் கற்பூர வாசனை தெரியல. ஏண்டா கழுதுன்னு என்ன சொல்லிட்டு போகுது? இப்ப சொன்னது ஒண்ணுதான், என்ன அப்பயே சொல்லியாச்சு. வாங்க வாங்க. சாமி, என் புருஷனுக்கு 4 நாளா காய்ச்சல், வேலை வெட்டிக்கு போக முடியல. மந்திரிச்சு விபூதி கொடுங்க சாமி. நெத்தியில பூசி தலாணி கடையில வச்சுக்க, 2 நாள்ல சரியா போ. சரிங்க. வாங்க சீக்கிரம். சாமி, என் புள்ள 3 நாளா எது கொடுத்தாலும் வாந்தி எடுக்கு சாமி. புள்ள பயந்துருக்கு, நல்ல உடம்பெல்லாம் பூசு, சரியா போ. சரிங்க சாமி. வந்துருங்க. என்னடா சிரிக்கிற? வியாதி வந்தா டாக்டர்கிட்ட போகணும், இல்ல அம்மங்கிட்ட போய் வேண்டிக்கணும். ரெண்டும் இல்லாம உங்ககிட்ட வந்து உபதி வாங்குறாங்களே, அத நினைச்சு சிரிக்கிற. சம்பந்தம், தெய்வம் மானுஷ்ய ரூபேனா. தெய்வம் எந்த காலத்திலும் நேரடியா வந்து உதவிகள் செய்ததில்லை, மனித உருவத்தில் வந்துதான் மகத்துவங்கள் செய்திருக்கு. அந்த சக்தி எனக்கு இருக்கிறதா ஜனங்கள்லாம் நம்புறாங்க. அப்படின்னா நீங்க காட்ஃபாதரா? ஆமாண்டா, உனக்கு ஃபாதர், ஊருக்கு காட்ஃபாதர். அவங்களுக்கெல்லாம் விபூதி கொடுக்கறேன், உனக்கு என்ன கொடுக்கணும்? வயல்ல வேலை பார்த்தவங்களுக்கு சம்பளம் வாங்க வந்திருக்கேன், நீங்க கொடுக்கிற சாம்பலை வாங்க வரல. இத சாம்பல் சொல்றியா? இந்த விபூதி உங்களுக்கு எல்லாம் சக்தி கொடுக்கலன்னா நீயும் ஜனங்களை வேலையே செய்ய முடியாது. அந்த ஜனங்க கால்ல சகதி பூசலனா நீங்க நெத்தியில விபூதியை பூச முடியாது, தெரியுமா? சின்ன பசங்கடா நீங்க எல்லாம். உடம்புல ரத்த சத்தம் போடுற வரைக்கும் தான் இப்படி எல்லாம் உங்களால பேச முடியும். பிறக்கிறதுக்கு முந்தி எங்க இருந்தோம், செத்த பிறகு எங்க போறோம்ன்றத சிந்திச்சு பார்த்தா கடவுள் நம்பிக்கை உங்களுக்கு எல்லாம் கட்டாயம் வந்துடும். அப்பா, பிறப்புங்கிறது ஒரு விபத்து, சாவுங்கிறது ஒரு சம்பவம். இதே சாமியோட சம்பந்தப்படுத்துறீங்க. மகனே, அவன் இல்லாம ஒரு அணு கூட அசையாது. விதைக்கிறது மனுஷன், அதை விளைவிக்கிறது ஆண்டவன். மண்ணை தோன்றது மனுஷன், மழையை பெய்ய வைக்கிறது ஆண்டவன். அட நீங்க வேற, ஹெலிகாப்டர்ல பறந்து போய் மேகத்துல சில்வர் நைட்ரேட் அடிச்சா மழை ஜில்லுன்னு பெய்யும், உங்க உபதி அடிச்சா மழை பெய்யுமா? அந்த சில்வர் நைட்ரேட் அடிக்க மேகம் வேண்டாம், அந்த மேகத்தை படைக்கிறது பகவான் தான். மகனே, தெய்வ நம்பிக்கைன்றது வேற ஒண்ணும் இல்ல, மனசாட்சி தான். அந்த மனசாட்சி உள்ளவன் தவறு செய்யவே மாட்டான். அப்ப இது வரைக்கும் நீங்க தப்பே பண்ணதில்லை. பண்ணிருக்கிறேன்டா, பண்ணிருக்கிறேன். இப்படி ஒரு நாத்திக பிள்ளைய பெத்தெடுத்து சம்பந்தம்னு நாயன்மார்கள் பேர்ல ஒண்ணு வச்சேன் பாரு, அதான்டா நான் செஞ்ச பெரிய தப்பு, தப்பிக்க முடியாத தப்பு. அம்மா துளசி, என்னப்பா? இந்தா உங்க அண்ணன் கேக்குற பணத்தை எடுத்து கொடு. நம்ம கையில என்ன இருக்கு, எல்லாம் எழுதி வச்சபடிதான் நடக்கும். என்ன காளையப்பா, இந்த செருப்பு உழைக்குமா? என்னது உழைக்கும் மாவா? இந்த தோல் மாடா இருக்கும் போது 20 வருஷம் பாரம் எடுத்திருக்கு, 40 ஏக்கர் நிலத்தை உழுதுருக்கு. இப்ப செத்து செருப்பா உழைக்கிறதுக்கு வந்திருக்கு. இத நீ காலில் மாட்டின உடனே சைக்கிள்ல ஏறிக்குவ. வெளியூருக்கு போனா
பஸ்ல ஏறிக்குவேன், கோவிலுக்கு போனா வாசலையே விட்டுருவேன், கல்யாணத்துக்கு போனா அங்க நீ போட்டுட்டு போற, அங்க இருந்து போட்டு வரதானே வழக்கம். நீ கேக்குற உழைக்குமான்னு. அப்பா உன்கிட்ட செருப்பு வாங்க வந்தா செருப்படி மாதிரி பேச்செல்லாம் வாங்க வேண்டியிருக்கு. இந்தா பாக்கி போனோம். காளியப்பா அவன் மகனுக்கு ஒரு கடிதாசம் வந்திருக்கு. இந்தா. இது என்ன லெட்டரு? அடங்க ஒப்புறானு. இதுல வாய் எது வால் எதுன்னு புரியல. என் பெருமாள் கடையை பாத்துக்க, இத நான் வந்துடுறேன். சிவா சிவா சிவா, என்ன காளியப்பா, என்ன விசேஷம்? கும்பிடுறானுங்க. இந்த பயப்புள்ளைய தேடிதானுங்க வந்தேன். அவனுக்கு ஒரு கடுதாசி வந்திருக்கு, அரசாங்கத்தில இருந்து வந்திருக்கும் போல் இருக்கு. அதுல என்ன எழுதியிருக்கா அவ்வளோன்னு மனசு திக்குன்னு இருக்குதுங்க. அத படிச்சு சொன்னீங்கன்னா. பதட்டப்படாத, அவன் படிச்ச பல்கலைக்கழகத்துல இருந்தா வந்திருக்குது. என்னன்னு பாப்போம். நல்ல செய்திதான். உன் மகன் எம்ஏ பட்டப்படிப்புல தமிழ்நாட்டிலேயே முதல் மார்க் வாங்கியிருக்கானா. அதுக்காக அவனுக்கு தங்கப்பதக்கம் கொடுக்க போறாங்களாம். அப்படிங்களா சுவாமி? என் மகன் தமிழ்நாட்டிலேயே முதல் மார்க் எடுத்திருக்கிறானா? தங்கம் தர போறாங்களா? சாமி, உங்க கையால கொடுத்த விபூதி குங்குமம் வீண் போகல சாமி. அவன் படிக்கிற புத்தகத்தை அவனுக்கே தெரியாம உங்ககிட்ட எடுத்துட்டு வந்து கொடுத்து ஆத்தா கால்ல வச்சு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனேனே. ஆத்தா பார்த்தா பாஸ் பண்ணிவிட்டா. இப்ப என்ன செருப்பார அடிச்சுக்கிட்டு போல இருக்கு சாமி. காளியப்பா, அவ்வளவு சந்தோஷம் சாமி. சிவா, 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 என்னப்பா? நம்ம குடும்பத்தையே கோபுரத்துல ஏற்றி வச்சுட்டா. படிப்புல நீதான் பட்டா. உனக்கு தங்க பதக்கம் கொடுக்க போறாங்க. என் ராஜா. டேய் சிவா, உன்னை பாக்குறப்ப எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? தூள் கிளம்பிட்டா. என் பேர் சிவலிங்கம் தான். அதுக்காக நீங்க முன்னாடி நந்தி மாதிரி நிக்கிற நல்லா இல்லைங்க. நான் உங்ககிட்ட இப்ப என்கிட்ட பேசுங்க. ஆமா, உங்ககிட்ட என்னங்க சொல்றீங்க? நான் உங்ககிட்ட ஐயோ, என்னங்க இது? இத்தனை நாள் என்ன நீ வாப்பான்னு தான் பேசிட்டு இருந்தீங்க. இப்ப திடீர்னு மரியாதை கொடுக்குறீங்க. உங்களுக்கு மூளை குழம்பிடுச்சா? இதுக்கு தாங்க கவிதை அதிகமா எழுதக்கூடாதுன்னு சொல்றது. விளையாடாதீங்க. நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வந்திருக்கேன். மன்னிப்பா? எதுக்கு? இது வரைக்கும் உங்களை மரியாதை இல்லாம பேசினதுக்கு என்ன மன்னிச்சிடுங்க. நீங்க ஸ்டேட் ஃபர்ஸ்ட், கோல்டு மெடலிஸ்ட். உங்க கீர்த்தி தெரியாம உங்களை கற்பூர வாசனை தெரியாத அதுன்னு சொல்லிட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க. பொம்பளைங்க தங்கத்துக்கு ரொம்ப மரியாதை கொடுப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இப்ப அது உண்மையாயிருச்சு. எப்படி? எனக்கு ஒரு தங்க மெடல் வரப்போகுதுன்னு தெரிஞ்ச உடனே மரியாதை கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்களே. நான் மரியாதை கொடுத்தது வரப்போற தங்க மெடலுக்கு இல்ல, அத வாங்க காரணமா இருந்த உங்க அறிவுக்கு தான். அப்பாடா, ஒரு வழியா எனக்கும் அறிவு இருக்குன்னு ஒத்துக்கிட்டீங்களே. எங்க இனிமேலாவது நீங்க எழுதுற கவிதைய நான் படிச்சு பார்க்கலாமா? தாராளமா. ஆமா, உங்களுக்கும் கவிதை எழுத தெரியுமா? என்னங்க இப்படி கேட்டீங்க? நான் எழுதிருக்க கவிதையெல்லாம் பள்ளி கொடுத்த பாடமா வச்சிருக்காங்க. அப்படியா? ஆமா, நீங்க எந்த பேர்ல கவிதை எழுதுவீங்க? சொந்த பேர்லயா இல்ல புன பேர்லயா? புன பேர்லதா. உங்க புன பேர் என்ன? 1 2 4 5 இருக்கு. பரவாயில்ல, எல்லாத்தையும் சொல்லுங்க. கம்பன், இளங்கோ, பாரதியார், பாரதிதாசன்.